நான் உங்க அடக்கியிருந்தார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போகிறேன் பாருங்க. ஆக்சுவலி ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் கச்சிதமாக வாங்குறாரு. என்னது வேலையே இல்லை, கச்சிதமாக டிராஃபிக் கிளியர் பண்ணல. இல்லை லஞ்சமா எப்படி வாங்குறாரு, கையிலே தொடாம என் பைக் நிப்பாட்டிருக்கா அதில் வச்சுட்டு போன்றாரு. இதெல்லாம் ஆக்சுவலி வீடியோ எடுத்துருக்காங்க. எதுக்கா இந்த வீடியோனா அந்த ஆக்சுவல் லஞ்சம் வாங்குறது நிறைய பேர் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. வீடியோ மொபைல் பேக்கெட் மெயில் பேக்கெட்ல போட்டு அதை எதுக்கு வச்சிருக்கீங்க கேட்கற அவலம் வந்துருச்சு. ஏன்னா தெரியும் யாராச்சும் வீடியோ எடுத்து நம்மளுக்கு ஆபத்துன்னு. ஒரே ஒரு காரணம், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கூட நீங்க வீடியோ எடுக்கலாம், அவங்க தப்பு செய்யாதவங்க இருந்தா அவங்கள வீடியோ எடுக்க விடுவாங்க, அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அப்படி சொல்றவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ எடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்கும்போது நீங்க ரோட்ல எடுக்கக்கூடாதுன்னு யாரு எந்த உரிமை கொடுத்து சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு யாரு சட்டம் கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்துருக்காங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா தைரியமா கேளுங்க. நம்மளுக்கு ஆக்சுவலி தமிழ்நாடு போலீஸ்காரங்களுக்கு திருப்பி கேட்டீங்கன்னாவே நீ என்ன அவ்வளோ பெரிய லாயரை கேட்டாலும் சார் இதெல்லாம் கோர்ட்ல வச்சுக்கோங்கம்மா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படி இருக்காங்க. வீடியோ எடுக்கலன்னா அவங்க மேல தப்பு, அதை நீங்க நிரூபிக்கிறதுக்கு ஆக்சுவலி இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் பெண்டிங் இருக்கு அந்த கேஸ். சிசி கேமராஸ் எல்லா ஸ்டேட்டோட போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்கா, ஆன்ல இருக்கா, வேலை செய்தான் பார்த்து இன்னும் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பிஏஎல் ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அது அது ஆக்சுவலி சட்டமாச்சுன்னா ஆர்டர் ஆச்சுன்னா மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் சிசி கேமரா ஒர்க் ஆகாம சிசி கேமரா வச்சுட்டு சிசி கேமரா இல்லாதவ போலீஸ் ஸ்டேஷன் மொத்தமா நம்ம என்ன சொல்றது போலீஸ் பாஷையில் சொன்னா கூண்டு மொத்தமா கம்பி எண்ணும் போலீஸ் ஸ்டேஷன். அந்த மாதிரி ஆக்சுவலி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. யாரு ஆக்சுவலி இப்போ ஒரு வீடியோ பிரபலமாச்சு. ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜு யாரு சொன்னா, யார் உங்களுக்கு சட்டம் சொன்னா, யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா, சட்டம் இல்லையா, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எங்க இருக்கு சட்டம், வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு யார் சட்டம் போட்டா, உங்களுக்கு எந்த சர்க்குலர் இருக்கு அப்படின்னு காமிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கேளுங்க, சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸே இருக்குங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வேலைங்களை பாதிக்காதவங்க வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலி லஞ்சம் வாங்குறதுன்னா அவங்களுக்கு தப்பு, அவங்க தப்பு பண்றாங்கன்னா அது தெரியக்கூடாதுதான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. நல்லா சொல்லுங்க, என்னன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஒரே ஒருத்தர் ஏதாவது திருப்பி கேட்டா நீ எவ்வளோ அவ்வளோ பெரிய அப்படிமா, நீ என்ன அவ்வளோ சட்டம் பேசுற பண்ணுவாங்க. அது வக்கீலா இருந்தா நீ வக்கீலா வந்து கோர்ட்ல போய் வச்சுக்கோ, இது ஏன் ஸ்டேஷன் அப்படிம்பாங்க. ஆனா திருப்பி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு, சிசி கேமரா இருக்கக்கூடாதுன்னு, சிசி கேமரா ஒர்க்கிங்ல இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கிறது எங்க சட்டம் சொல்லியிருக்கு, எந்த சர்க்குலர் இருக்கு அப்படின்னு கேளுங்க. கேட்கறது தப்பே இல்லை. அப்படி நீ யாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவு சொல்றேன், ரோட்ல வந்து ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டுக்கோங்க, நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரைக் பண்ணுங்க, ரோட மறிங்கன்னு சொல்ல, உங்களுக்கு சாதகமா பேசுற ஒரு 4 பேர் ஏன்னா தப்பு செஞ்சு அவங்க உங்களை மறிச்சு கேட்கும்போது ரோட்டுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா அட்லீஸ்ட் ஒரு வக்கீல போன் பண்ணி வர சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு 4 போலீஸ்காரங்களை நடுத்தருல அவங்க குடும்பத்தையே நீ பண்ணணும்னா ஆக்சுவலி இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த மாதிரி ஆக்சுவலி இன்னும் கேஸ் ஆடுறவங்கள என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு செய்யறவங்கள நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சஸ்பென்ஷன் போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுறாங்க. ஆனா தப்பு செஞ்சவங்கள நடவடிக்கை எடுத்து குடும்பத்தோட கம்பெனி வைக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு இன்னும் ஆர்டர்ல பெண்டிங் இருக்கு. சரிங்களா, அது மாதிரி ஒரு 4 போலீஸ்காரர் செஞ்சாங்களா நாக்க பிடிக்கிற மாதிரி அத்தனை பேரும் கப்பு சுப்புன்னு வேலை பார்ப்பாங்க. சரிங்களா, எப்படி பாக்குறீங்க இந்த வீடியோ பாருங்க என்ன பண்றாங்கன்னு. தேங்க்யூ. வாங்கிக்கிறீங்களா இல்லையா? கேஸ் வேணா கேஸ் மட்டும் 1000 ரூபா வித்தோட்டு மட்டும் 1000 ரூபாய் கட்டிடுவீங்களா? அப்படியே கட்டிட்டு போயிருவீங்களா? கம்மியாக இது பண்ணுவேன். ஒரு கேஸே போடல சரியா, இதே அனுப்பிவிட்டேன். உங்கள் வண்டி மேலே நம்பரே கேஸே வராது. கேஸே போடல உடனே போடுங்க. ஆடி அதுக்கு போனால் சிவில் கோட் கட்டாங்க எல்லாமே காசுண்ணே தெரியாமல் இருக்குங்க.
கேஸ் போட்டா 1000 ரூபாய் வரும், இல்லனா கம்மியா தான் வரும். லஞ்ச பணத்தை சூசகமாக பைக்கில் வைக்க சொன்ன டிராபிக் போலீஸ் வீடியோ எடுத்து போட்டு பரபரப்பை கிளப்பிய நபர். சென்னை சேலையூர் அடுத்த சந்தோஷபுரத்துல சேலையூர் உதவி ஆய்வாளர் தலைமையில் பூத் அருகே வாகன சோதனையில போலீசார் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப விதிமீறக்கூடிய வாகன ஓட்டிகள் கிட்ட அவங்க மேல வழக்கு பதிவு செய்யாம கையூட்டம் பெற மாதிரியான வீடியோ வெளியாகி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. வாகன ஓட்டிகள் கிட்ட போக்குவரத்து போலீசாரே உங்க மேல நான் கேஸ் போடாம இருக்கணும்னா பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குற மாதிரியும் குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இந்த நிலையில தான் ஓட்டுநர் கிட்ட போலீசார் ஒருத்தர் வழக்கு பதிவு செய்யாம பேரம் பேசி பணத்தை என்னோட பைக்ல வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்வதும், அந்த வாகன ஓட்டி அப்படியே சூசகமா வந்து பைக் டேங்க் கவர்ல காசு வச்சுட்டு போற மாதிரியான வீடியோ காட்சிகள் இப்ப வெளியாகி பெரும் பகீர கிளப்பிட்டு வருது. இது ஒரு தரப்போட தகவல் மட்டும்தான். இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு வரோம். அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அதையும் வெளியிட்டு உண்மை என்னன்றதை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் அப்படின்றத உறுதியா சொல்றோம். வாங்கிக்கிறீங்களா இல்லையா? கேஸ் வரானா? கேஸ் போட்டு 1000 ரூபாய் வித்தவுட் ஹெல்மெட்னா 1000 ரூபாய் கட்டிடுவீங்களா? அப்படியே கட்டிட்டு போயிருவீங்களா? கம்மியாக இது பண்ணுவேன். ஒரு கேஸே போடல சரியா? இதே அனுப்பிட்டேன். உங்கள் வண்டி மேலே நம்பரு கேஸே வராது. கேஸே போடல. கேஸ் போடுங்க, ஆடி அது போக சிவில் ஸ்கோர் கட்டாங்க எல்லாமே காசுன்னு தெரியாம இருக்குங்க. இதுக்கே சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. அது என்னப்பா சனிக்கிழமை அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களோட வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லை நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? அப்ப எதிர்க்காம எப்படி? நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்ச மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டு அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றார். எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா? தேட்டர்ல முதல் காட்சியாக அதே தான். மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா, ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா, என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா?